எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும். அது என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்களானது முன்னேற்றத்தை கொடுக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா? மேலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு சகிப்புத்தன்மையானது பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் எப்படி கடந்து வர வேண்டும், அதேபோல் அவர்கள் எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களது ராசியில் கேது, ரண ரேகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி, அதேபோல் பார்த்திங்கன்னா கடத்திர ஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், குரு மற்றும் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் கிரக நிலைகளானது உள்ளது. இதனுடைய காரணமாக இவர்களுக்கு எப்படி கிரகங்களானது மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16/8/2024 அன்று சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு பார்த்திங்கன்னா மாறுகிறார். 26/8/2024 அன்று பார்த்திங்கன்னா சுக்கிரன் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் எதிலுமே கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதேபோல் சுக்கிரன் சஞ்சாரமானது உங்களுக்கு பணவரவை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துங்க. உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதுரியங்கள் இவற்றினால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டங்களானது அதிகரிக்கும். தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபங்களானது இப்பொழுது தாமதப்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்களானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அதேபோல் முயற்சிகள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பலன்கள் தராமல் போகலாம். வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு எதையும் இப்பொழுது செய்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு எதிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பழிகளானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. தொழில் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் பணவரவுகள் திருப்திகரமாகவே இருக்கும். அதேபோல் மற்றவர்களினுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் கொடுப்பது நன்மையை தரும். அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்குங்க. மேலிடத்திடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல், தடை தாமதங்களானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது. அதேபோல் வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதம் வீண் கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதங்களானது ஏற்படுங்க. பக்தியில் நாட்டங்களானது அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபங்களானது இப்பொழுது ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைபளு ஏற்பட்டாலுமே எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்களானது உண்டாகும்.
கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்களானது உண்டாகுங்க. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் உங்களுக்கு இருக்கும். கன்னிராசினருக்கு ஏற்ற இறக்கமான மாதமாகவும் இருக்குங்க. ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரிக்கவும் வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டவும் வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரவை விட செலவினுடைய பட்டியலானது அதிகரித்து கொண்டே செல்லும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் கணிசமான மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்கள் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பதும் அதேபோல் நிதானமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே செயல்படுத்துவது உங்களுக்கு மிக மிக அவசியமானது. அதேபோல் உறவுகளிலும் பார்த்தீங்கன்னா சிக்கல்களானது ஏற்படலாம். பேச்சில் கவனங்கள் தேவை. சேமிப்புகளானது கரையலாம். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை செய்ய வேண்டும். வீண் விவகாரங்களை தடுக்க சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு உகந்த நேரங்கள் இல்லை. வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவும் வராது. இருப்பினுமே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களால் உங்களுடைய மன அமைதியானது கெடும். வேலை மாற்றம் அல்லது இடமாற்றங்கள் போன்றவை உங்களுக்கு கூடுதல் சிக்கல்களை ஏற்படுத்தலாங்க. வணிகம் செய்பவர்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகளானது இப்பொழுது கிடைக்கலாம். கூடுதல் வருமானங்கள் பெற கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளவும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபங்களானதை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதற்கு தகுந்தாற் போல் இந்த 20 நாட்களும் பார்த்திங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. ஒரே விஷயம் செலவுகள் தான். அது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த தேவையில்லாத செலவுகளோடு சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளும் அதாவது தவிர்க்க முடியாத செலவுகளும் இருக்குங்க. ஸோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வருமானங்களானது இருக்காது. ஸோ அதற்கு தகுந்தாற் போல் செலவுகளை பார்த்திங்கன்னா செய்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான கிரக நிலைகளானது விரயஸ்தானமான 12வது வீட்டில் இருப்பது பல விஷயங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்பத்தினருக்கு அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய நேரிடும். திடீரென்று வாகனம் அல்லது வீட்டுக்கு ரிப்பேர் செலவு இந்த மாதிரி ஏதேனும் பார்த்திங்கன்னா பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழலானது ஏற்படுத்தலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கடன் வாங்குவதை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்துவது கடினமாக இருக்கும். அல்லது நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய தொகை 2 மடங்காக பெரிய தொகையை இழக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்குங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் பிதர் வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது சுமூகமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும். பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கவும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகும். சிலருக்கு உன்னதமான பலன்களானது ஏற்படுங்க. எதிலும் வெற்றியானது காணலாம். எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பார்கள். கோரிக்கைகளானது உங்களுக்கு நிறைவேறும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தியானது அடையுங்க. வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை பார்த்திங்கன்னா சமாளிப்பீர்கள். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகையானது உங்களுக்கு கிடைக்கும். விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே இருக்கும். பற்று வரவுகளானது சுமூகமாகவே நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தேவையான பணமானது உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளானது இப்பொழுது கிடைக்கும். மேலுமே பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து கொள்வதும் அதேபோல் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு பாலபிஷேகங்கள் செய்து கொள்வதும் மிகவும் நல்லது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.